ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து விண்ணத்துக்கு அகேன்ஸ்டாக வந்து மாறக்கூடிய விஷயங்கள் வருது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. ஏன் அப்படின்னா 2-3 நாளாக வந்துட்டு அரோரா ஆக்சுவலாக வந்து விஜய் பார்வதி கமோடியனை பற்றி பேசும்போது விட்டுருங்க, ஏன் அவங்க தான் போயிட்டாங்களா, பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதில் அவங்க காண்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வியானா வந்து ஒரு சில விஷயங்கள் சாண்ட்ராவை பற்றி இன்னும் ஒரு சில பேர் சொன்னதுக்கப்புறமா சாண்ட்ராவை கலாச்சிருப்பார். அதாவது எப்படி பேசி 3 பேர் அமுச்சு விட்டீங்க அப்படின்னு கலாச்சிருப்பார். அதுக்கு வந்து நேற்று வந்து சாண்ட்ராலாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்பயே வந்து எல்லாருமே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கூட்டு சேர்ந்துருப்பாங்க. இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சபரிக்கும் வினோத்துக்கும் வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்தது. சபரி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து அவர் வந்து கேட்டவுடனே டக்குன்னு அரோரா வந்துட்டு இன்னும் அவர் வந்து அப்படி பேசுகிறீங்க இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்கஷன் போது எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. பிரவீன் ராஜ் முதற்கொண்டு. ஏன் பிரவீன் இந்த மாதிரி இப்போ ஒரு கேம் விளாட்றான்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஏன்னா அவர் உள்ளே வரும்போது ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. பட் வினோத்துக்கு அகேன்ஸ்டாகவே ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வாட்டர்மன் சார் தேவையில்லாமல் வந்துட்டு நோண்டிகிட்டே இருக்காரு. வெளியில் வந்து என்ன வேணால் பிரச்சனை இருக்கலாம், பட் பிக் பாஸ் கேமுக்குள்ளே அதை காமிக்கக்கூடாது தான் கேம் அப்படின்னு பார்த்தா நல்லா இருக்காது இல்லை அது. ஏன்னா பிரவீன் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அதை வந்து அவர் மாற்றி கெடுத்துக்கிறாரோ அப்படி மாதிரி தோணுச்சு. ஏன்னா திரும்ப ரீஎன்ட்ரி மேலே வந்திருக்கார் ஒரு கெஸ்ட்டாக, வேறு கெடுத்துக்க வேண்டாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. அரோரா என்ன பண்ணுறாங்க, வினோத்துக்கு வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகிடுச்சு. அவர் தான் டைட்டில் வினராக வரப்போகிறான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இது வந்துச்சு. ஏன்னா வரவங்க போகிறவங்களாம் வந்துட்டு அவரை வந்துட்டு புகழ்ந்து சொல்கிறாங்களே, அதனால் அவருக்கு ஒரு அந்த உள்ளுக்குள்ளே வந்துருச்சு போல இருக்குது. அதாவது நான் டைட்டில் வின் பண்ணுவேன் அப்படின்னா அது மைண்டுக்குள்ளே இருந்தால் போதும், அதை வெளியே காட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இவர் வெளிப்படுத்துறாரு. அதனால தான் எல்லாரையும் குத்தம் சொல்கிறாரு. நீ எப்படி அதை சொல்லுவேன்னு சொல்லிட்டு நமக்குலாம் சண்டைக்கு வராரு. அதனால தான் நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே தப்பாக தெரியுதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. சபரி இல்லை, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, இவன்லாம் என்ன, அதாவது டைட்டில் நான் அடி பண்ணுறது ஓகே, இவெல்லாம் டைட்டில் அடிச்சிருவானா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னென்னா இந்த குதிக்கிற டாஸ்க் வந்துச்சு பார்த்தீங்களா, கமருதீனும் நம்ம சபரியை வந்துட்டு அந்த குதிக்கிற இடத்துல லாஸ்ட்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து சபரி வின் பண்ணியிருப்பார். ஏன்னா கமரு ஒரு தப்பு பண்ணியிருப்பார். அதனால வந்து அவர் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து வினோத் சொல்லியிருப்பார் போல இருக்குது, இந்த மாதிரி வந்துட்டு அவங்ககிட்ட போய் தோத்துட்டு போடுறா அப்படின்னு. அதையும் இங்கே வந்து எடுத்து வைக்கிறாரு. ஸோ உள்ளுக்குள்ளே எல்லாருமே வச்சுக்கிட்டு தான் வந்து அந்த 6 பேர் இருக்காங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, முன்னாடி இவங்க 2 பேரும் இருந்ததுனால அவங்களுடைய வன்மங்களையும் கோபங்களையும் வந்து மற்றவங்க மேலே காமிக்காமல் ஃபுல்லாக வந்து எல்லோரும் இவங்க மேலே காமிச்சு பழகிட்டாங்க. அதனால் அது பெருசாக வெளியே வரல. இப்போ அவங்க போன 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் வருது. இன்னும் அவங்க வந்துட்டு போய் இன்னொரு 3-4 வாரம் இருந்து வச்சுக்கோங்க, வீடு ரெண்டக்கல்ல பூமியாக மாறிடும். பட் எது எப்படியோ வினோத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு, அது மாற்றுக்கிறது கிடையாது. இங்கே வந்துட்டு அந்த ஓட்ஸ் வர விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாங்களான்னு தெரியல. அதனால் இவங்களுக்குலாம் வந்து உள்ளுக்குள்ளே வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மொத்த விடம் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களாம் சேர்ந்து அவங்கள கலாய்க்க போகிறாங்களான்னு தெரியல. பார்க்கலாம் இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி, பிரவீன் ராஜ் அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம திவாகர், வியானா, இந்த 4 பேர் வந்திருக்காங்க. இன்னும் எக்கச்சக்கமான பேர் வர வேண்டியது இருக்குது. கெமியிலேருந்து துஷார்லேருந்து அடேங்கப்பா ஒரு பெரிய பட்டலம் கனி எல்லாம் வர வேண்டியது இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.